இன்றைக்கான ஆர்டர்ஸ் பார்த்தலாமா? பிளெயின் கேக் 1/2 கேஜி ஆர்டர் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பிளெயின் கேக்கில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணலை. எக் பேஸ்டு கேக் ஜெல் யூஸ் பண்ணலை. ஸோ வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணது. நம்ம இன்றைக்கி பேக் பண்ணுறோன்னா இன்றைக்கே டிஸ்பேச்சும் பண்ணிடுவோம். நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாததுனால நம்மளோட கேக் வந்து 3 to 4 டேஸ்லேயே கெட்டு போயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்குள்ளே ஹெல்த்தியாக தர முடியுமோ அவ்வளோக்குள்ள நான் ஹெல்த்தியாக தரேன். மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கர்வேச்சர் சாக்லேட்ஸ்லேயே நம்மளுக்கு ஆர்டர் இருந்துச்சு ப்ரௌனி. இந்த கர்வேச்சர் சாக்லேட் வந்து சாப்பிட்றனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் ஹார்ட்டுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு மெமரி பவருமே இன்க்ரீஸ் ஆகும். காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும், ஆனால் அதில் எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்காது. இந்த சாக்லேட் யூஸ் பண்ணி ப்ரௌனி பண்ணும்போது டேஸ்ட்டுமே ரிச்சாக இருக்கும். நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கிட்ஸுக்கெலாம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த ப்ரௌனிஸ். ஸோ இதுவுமே நம்மளுக்கு 1/4 கிலோ ஆர்டர் இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கும் சேர்த்து 1/2 கேஜியாக செஞ்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கர்வேச்சர் சாக்லேட்ஸ் ப்ரௌனிஸ், காம்பவுண்ட் சாக்லேட் ப்ரௌனிஸ், என்ன ப்ரௌனிஸ் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது. மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்ஸு உள்ளே போட்டதுமே கர்வேச்சர் சாக்லேட்ஸாக நம்ம போடுவோம். ப்ளம் கேக் வந்து 1.5 கிலோ கிட்ட ஆர்டர் இருந்துச்சு. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ஒரு பீஸில் கட் பண்ணால் மட்டுமே இவ்வளோ வரும். ஸோ உங்களுக்கு அதுவுமே வேணுன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ்மே எடுக்கிறோம், அதுக்கும் அதே நம்பர் தான். கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுவேன்.